டீகுரூஸ் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். போன வாரம் ஒரு சேனலில் பேசுகிறப்ப இயேசு இந்தியா வந்தாரான்னு ஒரு கேள்வி வந்தது. அது தனியாக பேசணும். அப்போ ஒரு சின்ன விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு ஆள் இறந்து போனால் ஒரு இடத்துல தான் புதைக்க முடியும். ஆனால் இயேசுவிற்கு ஜெருசலேமில் உள்ளேயே 3 கல்லறைகள் இருக்கின்றன. அதை தாண்டி இயேசு கல்லறை அங்க அவரை மரண தண்டனை கொடுத்த போது தப்பிச்சு விட்டுட்டு பிறகு காஷ்மீரில் வந்து தங்கி 120 வயதில் இறந்தார்னு சொல்லிட்டு காஷ்மீர்ல ஒரு கல்லறை இருக்கிறது. அதே மாதிரி ஜப்பான்ல ஒரு கல்லறை இருக்கிறது. ஜப்பானையும் காஷ்மீரையும் மறந்துடலாம். நம்ம ஜெருசலேம் வரைக்கும் பார்த்தா ஜெருசலேம்ல இன்னைக்கும் நீங்க டூரிஸ்டாக போனால் பெத்லஹேம்ல அவர் பிறந்த இடம்னு காட்டுவாங்க, நசரத்னு கீழே காட்டுவாங்க. லூக்காவுடைய சுவிசேஷத்துல ரொம்ப தெளிவா நசரத் என்ற அந்த சிட்டி மலை மேல் கட்டப்பட்டிருக்கு. அந்த மலை சிகரத்திலிருந்து இயேசு இறங்கினார்னு இருக்கும். ஆனால் அந்த மலை மேல மக்கள் குடியேறியதே 1950க்கு மேல தான். அதற்கு முன்னால அது நசரத் இல்லிட்னு பேர் வந்திருக்கு. இப்ப மாத்திட்டாங்க. கீழே இருக்கிற நசரத்துல 4ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி யாரும் குடியேறியதற்கு இன்று வரை ஆதாரம் கிடைக்கவில்லை. அதை மறந்துடுவோம். இப்போ ஜெருசலேமுக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னால் இயேசுவுடைய பிண உடல் புதைத்த சர்ச்சில் அங்குதான் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் அந்த குகையை சுற்றி நாங்க கட்டியிருக்கோம்னு ஒரு சர்ச் இருக்கு. அதுக்கு பேரு சர்ச் ஆஃப் ஹோலி செப்பல்ச்சர்னு பேரு. அந்த இடம் 4ஆம் நூற்றாண்டு வரை அங்கு அது கிடையாது. அதாவது ரோமன் மன்னர் கான்ஸ்டன்டைன் தான் முதலில் அபிஷியலாக கிறிஸ்துவ மதத்தில் இணைந்தார் என்பது. அவருடைய தாயார் இயேசுவ கடவுள்னு சொல்றோம், அவர் பிறந்த இடத்துக்குள்ள சர்ச்சு கட்டணும், அவர் இறந்த இடத்துல அல்லது உயிர்த்தெழுந்த கல்லறை இருந்த இடத்துல கட்டணும் அப்படின்னப்ப யாருக்குமே தெரியல. அப்படி வழிபடுவது இல்லை. இன்னும் சொல்ல போனா ஜெருசலேம் மக்களை பொறுத்தவரை இயேசுவை தெய்வீகமாக பார்க்கும் வழக்கம் இல்லை. ஸோ இப்ப அவங்க அதுக்கப்புறம் தியானம் செய்து தன்னுடைய கனவில் இயேசுவே காட்ட இன்னைக்கு இருக்கிற ஹோலி செப்பல்ச்சரிடம் கட்டப்பட்டுள்ளது என்பதுதான் அதனுடைய வரலாறு. ஆனால் என்னிடம் உள்ள 10க்கும் மேற்பட்ட அதிக மதிக்கப்படும் பைபிளியல் அறிஞர்கள், தொல்லியலாளர்கள், வரலாற்றாசிரியர், உதாரணமாக எஃப் ப்ரூஸ், இன்னும் பலர், இவங்க நூலெல்லாம் என்ன சொல்லுதுன்னா இப்பொழுது இருக்கும் இடம் தவறு. அது செயின்ட் ஹெலினா எப்படியோ அவங்களையும் செயின்ட் ஆக்கிட்டாங்க, அவங்க காட்டிட்டாங்க. ஆனால் அதே ஜெருசலேம்ல நீங்க போய் கார்டன் கல்வாரின்னு கேட்டால் தோட்டத்தில் இருக்கிற ஒரு கல்குகையை காட்டி இதுதான் அபிஷியல் என்று நம்புகிறார்கள். இன்னும் மக்கள் போறாங்க. ஆனால் இது ரெண்டுமே நம்பிக்கைக்குரியதுன்னா இதை விட ஒன்று தெளிவாக முதல் நூற்றாண்டின் இறுதியை சேர்ந்த டேப்லாய்ட் டாம்ப் என்று ஒன்று கிடைத்தது. அந்த டாம்ல ஒரு 6-7 பேருடைய எலும்புக்கூடு பெட்டிகள் இருந்தன. அதாவது யூதர்களில் நன்கு வசதியானவர்கள் முதல்ல கல்லறையில் புதைப்பார்கள். கல்லறையில் புதைத்து விட்டு 30 நாள் கழித்து அங்க போய் அதிலிருந்து பெரிய பெரிய எலும்புகளை எடுத்து ஒரு மரப்பெட்டியில வச்சு அதை போட்டு மூடி வைப்பாங்க. இயேசு குடும்பத்தை சேர்ந்த 7 பேருடைய இது எல்லாத்திலையும் யார் யார் பெயர், யாருடைய டாம் என்று எழுதப்பட்டது. அதில் முதலில் இயேசுவுடைய மூத்த சகோதரரும் கிறிஸ்துவ மதத்தின் ஜெருசலேமின் முதல் தலைமை ஆயராக இருந்த ஜேம்ஸ் அல்லது யாக்கோபின் கடிதம்னு சொல்லிட்டோம். ஒரு கடிதமே புதிய ஏற்பாட்டில் இருக்கும். அவருடைய பெயர்ல ஒரு கிடைத்தது. அதுலேயே அப்புறம் பார்த்தால் மேரி இயேசுடைய தாய், அவருடைய சகோதரிகள் மற்றும் இயேசுடைய எலும்புக்கூடு பெட்டிகள் கிடைச்சது. அந்த சகோதரிகள், தாய் மற்றும் இயேசுடைய அந்த எலும்புகளின் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா எல்லாருமே ஒண்ணு. அப்படி என்றால் இது இயேசு குடும்பம் தான். அதாவது அந்த காலகட்டம் தெளிவாக அந்த முதல் நூற்றாண்டை சேர்ந்தது. அங்க இருக்கிற பல ராயல் குடும்ப பெயர்கள் இருக்கு. அந்த பெயர்கள் எல்லாத்துலேயும் இயேசு குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய டாம்பு தான். அது இயேசுவுடையதாக இருக்கும் வாய்ப்பு 98% வரை இருக்கும் என பல அறிஞர்கள் அதை பார்த்தார்கள். திரு ஜேம்ஸ் டபர் என்ற மிகப்பெரிய ஆர்கியாலஜிஸ்ட், அவர் ஜீசஸ் டைனஸ்டி என்ற புக்கை எழுதியவர். அதன் பிறகு இதை வைத்து கொண்டு நம்மளுடைய மிகவும் பிரபலமான ஆங்கில பட டைரக்டர் டைட்டானிக் படத்தை எடுத்த அந்த கப்பல் படம், பெரிய கப்பல் படம் ஒன்று எடுத்தார் டைட்டானிக். அதுக்கு முன்னாடி அந்த இதை வச்சு இன்னொன்று எடுத்திருப்பார், ஜுராசிக் பார்க். அதை எடுத்த ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் இதை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தார். பட் சர்ச் அதை பெரிது பண்ண வேணான்னு தடுத்துட்டாங்க. ஸோ ஜெருசலேமில் மட்டுமே
இறந்த இயேசுவிற்கு 3 டாம்பு இருக்கு. 2 டாம்பு கதை ஒண்ணுன்னா, 3வது டாம்பில் அந்த எலும்பும் கிடைச்சிருக்கு. இயேசு இறந்த உடல் புதைக்கப்பட்டு அந்த உடலிலிருந்து புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட எலும்புகள் சேகரிக்கப்பட்டு பெயரோடு குறிக்கப்பட்டது. அவை மற்ற 5 பேரோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகிறதுனால இவை 98% புதிய ஏற்பாட்டு நாயகன் இயேசுவின் குடும்பம், இயேசுவினுடைய கல்லறையாக இருக்கக்கூடும் என்று அந்த ஆராய்ச்சி குழுவினர் சொல்கிறார்கள். ஸோ இவையெல்லாம் பார்க்கும் பொழுது இறந்த மனிதன் இயேசுவை தெய்வீகமாக ஆக்கும்படி 4ஆம் நூற்றாண்டில் இன்றைய வழியில் புதிய ஏற்பாடு உருவானது. இன்னும் சொல்ல போனால் இயேசு இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய மதம் என்றால் கிறிஸ்தவ மதம். அவர்கள் இயேசுவை வழிபடுகிறார்கள். ஆனால் இது எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறத ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அனலைஸ் பண்ணி ஒரு புத்தகம் எழுதப்பட்டது. அதாவது இயேசு பொது ஆண்டு 30 இறந்தார், CE 30. 40 வாக்கில் 1000 பேர், அதாவது ஆரம்ப கட்ட ஒரு வேகத்தில் சேர்ந்திருந்தாலும் அதன் பிறகு வருஷத்துக்கு 4% வேகத்தில் மாறி இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் கணக்கு போட்டு கிட்டத்தட்ட 315 வாக்கில் 4ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் 40 லட்சம் பேர் 60 லட்சம் பேர் வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு ராட்னி ஸ்டார்க் என்பவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் PhD இதுவாக கொடுத்தார். இதை எடுத்து வேட்டிக்கனை சேர்ந்த வரலாற்று ஆசிரியர் என்ன பண்ணிட்டாரு, எங்களுக்கு 325 நிசின் கிரீடு படி 8 லட்சம் பேர் கூட கிடையாது, எத்தனை பிஷப் கலந்துக்கிட்டாங்க, இத்தனை பேருக்கு ஒரு பிஷப், அதனால இது ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்கு, 4% வேகத்தில் வளர்ந்துருக்காது, 2.5% தான் வந்திருக்குன்றாங்க. இதன்படி பார்த்தால் முதல் நூற்றாண்டு இறுதியில் 10,000 பேர் கூட மாறவில்லை. ஸோ இது முழுக்க ரோமன் ஆட்சி கத்தி பலத்தால் தான் வளர்ந்தது என்பதை கிறிஸ்தவ சர்ச்சே ஒற்றுக்கொள்கிறது, வரலாறு உறுதி செய்கிறது. இயேசு என்பது ரோமன் மரண தண்டனையில் இறந்த நபர். அவருடைய குடும்பம் மற்றும் இயேசுவுடைய உண்மையான எலும்புகள் கிடைத்தும் அவை மறைக்கப்பட்டது. நீங்களே கூட ஸ்டீஃபன் சில்பர் ஜீசஸ் டாம்பு இல்லை கேப்லாய்ட் டாம்புன்னு போட்டிங்கன்னா கூகுளில் தேடி பார்க்கலாம். இது சுவாரஸ்யமான தகவல். பட் இயேசுவை நம்பி வழிபடுபவர்களுக்கு அது அவர்கள் உரிமை, அதை நாம் விமர்சிக்கவில்லை. வரலாற்று ரீதியாக இயேசு யார் என்ற நம் தேடலின் ஒரு பார்வைதான் இது. நன்றி, வணக்கம்.